கேளுங்க கேளுங்க இந்த கிராமத்துல இருக்கிற மக்களே, இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள். இந்த ஊரோட மிகப்பெரிய விஞ்ஞானி டாக்டர் கோஜி ஒரு வெதர் சேட்டலைட்ட ரொம்ப அற்புதமா லான்ச் பண்ண போறாரு. நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கூடிய சீக்கிரமே அந்த கோஜியோட சேட்டலைட்டை நான் ஹேக் பண்ணிடுவேன். என்ன அவமானப்படுத்தினதுக்கு அவனை பழி வாங்குவேன். மன்மோஜி புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருப்பான்டா. அப்புறம் நான் எல்லாத்தையும் தலைகளா மாத்திடுவேன். அப்ப நீங்க 2 பேரும் ரெடியா இருக்கீங்களா? அட ஆமா கோச்சி சிங் சார், வாங்க போய் பாப்போம். இந்த சேட்டலைட்ல நான் இதுக்கு முன்னாடி நெருக்கமா பார்த்ததே இல்ல. கொஞ்சம் சீக்கிரம் காட்டுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஒரு அதிசய நிகழ்வா இருக்கும். நம்ம கண்டுபிடிப்பு எப்படி அட்டகாசமா இருக்குல்ல? இந்த சேட்டலைட் நம்ம மக்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்பதான் அவங்க தயாரா இருப்பாங்க. கோஜி அங்கிள், அது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஓகே பத்திஜே, அப்புறம் நம்ம சேட்டலைட் லான்ச் அப்ப நம்ம சந்திக்கலாம். கரெக்டா மதியானம் 12 மணிக்கு பாப்போம். லான்ச்சுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. அதை இப்பவே லான்ச் பண்ணுங்க. கோச்சி சிங் சார், 12 மணி ஆகிறதுக்கு இன்னும் டைம் தான் இருக்கு. சாச்சா, அது 600 கிலோமீட்டருக்கு மேல பறந்து போகணும்ல. +2 பண்றதுனால -1 திடீர்னு ஃபிளக்சுவேட் ஆயிடும். சேட்டலைட் சேஃபா லான்ச் ஆகணும்னா நம்ம இப்ப உடனே லான்ச் பண்ணியே ஆகணும். நீங்க போய் ரூம்ல உட்காந்து அங்கிருந்தே லான்ச்சை ரசிச்சு பாருங்க. மாமா, கோஜி அங்கிள் உள்ள போனாரு, இப்ப வெளியவும் இருக்காரு. இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. எஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க சார். நான் தான் மன்மோஜி கோஜி. கோஜி மன்மோஜி. சும்மா என்ன டென்ஷன் ஆக்காத. நீ முதல்ல வெளியே போ. நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இந்த பிளாக் பாக்ஸை வச்சு இந்த சேட்டலைட்டோட கண்ட்ரோல் எல்லாத்தையும் என் கைக்கு கொண்டு வந்துருவேன். இந்த பண்டூஷ் நகர்ல நான் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வருவேன். லான்ச் இனிஷியேட்டட். எல்லாரும் என்ன பண்றீங்க? அதுக்குள்ள லான்ச் எதுக்கு பண்றீங்க? சார், நீங்க தானே எங்க கிட்ட அப்படி பண்ண சொன்னீங்க. கோஜி அங்கிள், உங்கள மாதிரி ஒருத்தர் இங்க வந்திருந்தாரு. அவர் தான் இதெல்லாம் பண்ணாரு. என்ன மாதிரி இன்னொருத்தனா? யார் அவன்? பேசும்போது சயின்டிஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா பாக்குறதுக்கு உங்கள மாதிரி இருந்தாரு. அப்படி இருக்கிறது ஒருத்தர் தானே மன்மோஜி. நோ, சேட்டலைட்டோட கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் அவனே எடுத்துக்கிட்டான். லான்ச் இனிஷியேட்டட். அட இப்ப என்ன ஆகும் மருமகனே? அட மருமக எங்க போயிட்டா? அங்க பாருங்க. பத்திஜா, நீங்க வரதுக்கு ரொம்ப லேட் ஆக்கிட்ட. அதனால நான் போயிட்டு வரேன். பாய் பாய் பத்திஜா. நில்லுங்க. கோஜி அங்கிள், நம்ம அவனை தடுத்து நிறுத்தி ஆகணும். எப்படி பண்றது? அதுக்கு சான்ஸே இல்ல. ராக்கெட் லான்ச் தான் ஆயிடுச்சே. வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. அடுத்த 2 மணி நேரத்துல இந்த சேட்டலைட் ஹேங் ஆயிடும். அப்புறம் ஃபண்டூஸ் நகரத்தை சேர்ந்த எல்லா எலக்ட்ரானிக் பொருளையும் நான் என்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் நான் நினைச்சது மட்டும் தான் நடக்கும். கிடைச்சிடுச்சு. இதுதான் நான் ராக்கெட் லான்ச்சர். அந்த காலத்துல ராக்கெட் லான்ச் பண்ணும்போது சயின்டிஸ்ட் எல்லாம் இத தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயமாச்சே. இத நல்லா வேகமா பறக்க வைக்கிறதுக்கு ஸ்பீடு ரொம்ப அவசியமா இருக்குமே. அப்ப உங்க சூப்பர் சோனிக் கார் பூஸ்டர்ஸ் எதுக்கு வச்சிருக்கோம்? இப்ப அது தவிர நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. பதிஜா கண்ணே, ஆல் தி பெஸ்ட்.
எவ்வளவு கியூட்டான ஏலியன்ஸ் இருக்கு பாரு. ஹலோ ஹலோ. கோஜி அங்கிள், இவ்வளவு பெரிய ஸ்பேஸ்ல நாம எப்படி மன்மோகன்ஜியை கண்டுபிடிக்க முடியும்? இங்க பாரு, இந்த சேட்டலைட் டிராக்கரை வச்சு அவன் எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதோ அங்க இருக்கான் பாரு. இவனுக்கு எங்க இருந்து வரானுங்க? இவனுக்கு ரெண்டு பேரையும் நான் சும்மாவே விட போறது இல்ல. இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சேட்டலைட் கிராக்கர் ஆன். பதிஜே, நீ போய் அவனை டீல் பண்ணு. நான் அதுக்குள்ள சேட்டலைட் ஏதாவது பண்ண முடியுதான்னு பாக்குறேன். என்னோட பிளாக் பாக்ஸா கூட இல்லனா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். இந்த பிளாக் பாக்ஸ் உனக்கு கிடைக்காது மன்மோகன்ஜி. இல்ல, என்னோட இத்தனை நாள் உழைப்ப நீ வீணாக்க போற பத்திஜா. நான் அதுக்கு விட மாட்டேன். மருமகனே காப்பாத்து, மருமகனே காப்பாத்து. மாமா, நான் வந்துட்டே இருக்கேன். உங்க ரெண்டு பேரோட கதையும் அவ்வளவுதான். இப்ப போய் கோஜியை என்ன பண்றேன்னு பாருங்க. கோஜி, இத உன்னை தேடிதான் வந்துகிட்டு இருக்கேன். மருமகனே காப்பாத்து. தேங்க்யூ மருமகனே. இப்ப நீ மட்டும் இங்க இல்லனா என் நிலைமை என்ன இருக்கும்? சீக்கிரம் வாங்க மாமா. மன்மோகன்ஜி சேட்டலைட் லான்ச் ஆகுறது தடுக்க நினைக்கிறான். மன்மோகன்ஜி, என் தம்பியா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் நீ பண்ணலாமா சொல்லு? ஓ, சேட்டலைட் எப்பவும் லான்ச் ஆகாது. மன்மோகன்ஜி, இதோட ஒரு நிலைமை அவ்வளவுதான். இப்ப ஸ்பேஸ்ல பறந்துகிட்டு ஆராய்ச்சி பண்ணு. அவ்வளவு சீக்கிரத்துல நான் உன் கையில சிக்க மாட்டேன்டா. இதோ நான் தப்பிச்சிட்டேன். ஒருவேளை நீங்க உயிரோட இருந்தா அடுத்த ஜென்மத்துல பார்க்கலாம். அட மருமகனே, என்ன அவன் பாட்டுட்டு போயிட்டா? இப்ப அவனை என்ன பண்றது? கோஜி அங்கிள், நீங்க ஓகே தானே? மன்மோகன்ஜி இங்க இருந்து போயிட்டான். தேங்க்யூ மருமகனே. இது என்ன புது சிக்கல்? மன்மோகன்ஜி ஸ்பேஸ் லேப நம்ம பக்கமா திருப்பி விட்டுட்டான். அதுல இருந்து தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம். கோஜி அங்கிள், நீங்க சேட்டலைட்டை லான்ச் பண்ணுங்க. ஸ்பேஸ்ஷிப்பை நான் பாத்துக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டேன். கடைசியா சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிட்டேன். கோஜி அங்கிள், நம்மளோட ஒரு என்ஜின் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்றது? ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டோம். பதிஜே, அது நம்ம பக்கத்துல நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றது? நம்ம ஆக்சிஜன் லெவலும் கம்மியாகிட்டே இருக்கு. இப்ப அதுல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம வெளியே தாவி குதிக்கணும். அட என்ன மருமகனே, என்ன சொல்ற நீ? அது எப்படி பண்ண முடியும்? மாமா, நான் சொல்றத நம்புங்க. வாங்க. 1 2 3 ஜம்ப். மாமா, கல்ல பிடிச்சுக்கோங்க. மன்மோகன்ஜி, நாங்க இதோ வந்துகிட்டே இருக்கோம் பாரு. பாய் பாய் பத்திஜா, பாய் பாய். மாமா, கைய விட்டுங்க.
இவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் சரிதானே மாமா அட ஆமா மருமகனே ஆ